ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீடில் இருந்து ஸோ நமக்கு வந்து அப் டு 300 பாக்கெட் வரைக்கும் பெர் மினிட்டுக்கு ஸ்பீட் கொடுக்குறதுக்கு நமக்கு மிஷின் அவைலபிள் இருக்குது. பேக்கரிலாம் யூஸ் பண்ணுங்களா கேக்கு, ஸோ அந்தமாரி குக்கீஸு, ஸோ இந்தமாரி இடத்துக்கு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்ஃபி ஐட்டம் உங்களுக்கு அந்தமாரி பேக் பண்ண முடியும். இந்த பப்படம் நீங்கள் பேக் பண்ண முடியும். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்படத்தில் வேக்கம் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு அவைலபிள் இருக்குது. நமக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கன்வேயர் போட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து வச்சா மட்டும் போதும். மிஷினரிஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னாலே அந்த சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஸோ அது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வரலையும் வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னாலே மிஷினரிஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பேக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க இந்த பேக்கேஜிங் மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மிஷினரிஸ்க்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த பர்ஃபியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கி தேடிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட் ஃபினிஷில் நம்மளோட ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேக்கேஜிங் அவ்வளோ கிறிஸ்பாக பர்ஃபெக்டான பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினரிஸில் தான் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், கேக்காக இருக்கட்டும், ஒரு ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும், எஃப்எம்சிஜியில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்ம வந்து தனியாகவும் பேக் பண்ணலாம், இல்லைனா வந்து மல்டிபிள், அதாவது நம்ம சரம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியும் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜிங் எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரியான மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன வந்து நமக்கு வந்து கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்றது எல்லாமே வந்து கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. ஓகே சார், உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் சார். சார் நமக்கு கம்பெனி நேம் வந்து சாம்பாக் இந்தியா கார்பரேஷன் சார். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2001 ஸ்டார்ட் ஆகி இப்போ 24 இயர்ஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கம்பெனி மெயினாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷினரி, தென் ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி. ஸோ அந்தமாரி பேக்கிங் ரிலேட்டட் எல்லா மிஷினரியுமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்போ என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் க்ரோசரி ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸோ இந்தமாரி உங்களுக்கு மசாலா ஐட்டம், இந்தமாரி உங்களுக்கு பேஸ்ட் ஐட்டம், லிக்விட் ஐட்டம், ஸோ இந்தமாரி என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு பேக் பண்ணணுமோ ஸோ எல்லா ஐட்டமே பேக் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்யூஷன் இருக்குது சார். ஓகே சார், இப்போ பேக்கிங் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் மிஷினரிஸ் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ உங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் எங்கேருந்து என்ன ரேஞ்ச் வரலையும்? நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees 1 crore வரைக்கும் மிஷின் அவைலபிள் இருக்குது சார். ஸோ ஸ்டார்டிங் குடிச்சு தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1000 rupeesக்குள்ள மிஷின் தான் ஹேண்ட் சீலிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஷின் வாங்குவாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ரெக்யர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு above 3 lakh மிஷின் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சி கம்பெனிஸ், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பாக இருக்கும். ப்ராசஸிங், பின்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங், ஸோ அந்தமாரி ஃபுல் செட்டப் கேட்பாங்க. ஸோ நமக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராசஸிங்லேருந்து ஸோ எண்ட் ஆஃப் பேக்கிங் வரைக்கும், எண்ட் ஆஃப் டிஸ்பேச் வரைக்கும் நமக்கு மிஷினரி அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம அந்தமாரி ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணி கொடுப்போம் சார் அவங்களுக்கு கஸ்டமர். சார் இப்போது இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு மிஷினரி? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் ஹரிசாண்டல் 3-0 ஃப்ளோராப்பிங் மிஷின் நம்ம வந்து பண்ணுறோம் சார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய், ஐஸ்கிரீம், பின்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாலிபப், ஸோ சோப்பு, இந்தமாரி எல்லா ஐட்டம், அப்புறம் கற்பூரம், அப்புறம் உங்களுக்கு சாம்பிராணி ப்ராடக்ட்டு, ஸோ இந்தமாரி எல்லா ஐட்டமே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பிஸ்கட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர், எக்ஸாம்பிள் 1.5 கேக் இருக்கும். ஸோ அதில் 10 பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து எல்லாமே நீங்கள் இதில் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி பேக்கரி ஐட்டத்துக்கு என்னென்ன ஐட்டம் பேக் பண்ணிக்கலாம், கற்பூரம், இந்தமாரி உங்களுக்கு சிக்கி ஐட்டம், ஸோ இது எல்லாமே சிங்கிள் ப்ராடக்ட் நீங்கள் இதில் பேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பெர் மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீடில் இருந்து ஸோ நமக்கு வந்து அப் டு 300 பாக்கெட் வரைக்கும் பெர் மினிட்டுக்கு ஸ்பீட் கொடுக்குறதுக்கு நமக்கு மிஷின் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலி அது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் மிஷினே போதுமானது. ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு ஹவருக்கு ப்ரொடக்ஷன் கூட இருக்குது அப்படி சொன்னால் ஸோ அவங்களுக்கு வேறு மிஷின் நம்ம கொடுப்போம். நமக்கு அதுக்குமே மிஷின் நம்மகிட்ட சப்போர்ட் இருக்குது. நம்ம அதுவுமே பண்ணி கொடுத்து தான் இருக்கோம், கஸ்டம் பண்ணி கொடுத்தா சார். ஓகே, ஸ்டார்டிங் வந்து நமக்கு வந்து 80 பாக்கெட் இந்த மிஷினை பொறுத்து 80 பாக்கெட் உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஸோ இதை விட வந்து ஸ்பீடு உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கன்வேயர் போட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து வச்சா மட்டும் போதும். எடுத்து மேன் பவர் நிற்கணும் தேவைப்படாது. ஜஸ்ட் அங்கே ஒரு மேன் பவர் இருந்தால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வேயரில் வந்து
ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பெர் மினிட்டுக்கு உங்களுக்கு 200லேருந்து 300 பாக்கெட்டுக்கு மேலே வரும். ஸோ அதை வந்து கஸ்டமர் பேஸ் பண்ணி நம்ம வந்து மிஷின் கொடுப்போம் சார் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து சார் நமக்கு ஸ்டார்டிங் வந்து மிஷின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஸோ கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்து வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ நம்ம ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணி நமக்கு எல்லாமே தெரியும், பண்ணி கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் சார். ஓகே சார், இப்போது இந்த பேக்கிங் மிஷின்ஸ்க்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க பேக்கிங் மிஷின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மற்றவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சார் அவங்க மெக்கானிக்கல் டைப்பில் பண்ணுறாங்க சார். ஸோ அது அவங்களுக்கு கவர் மாற்றுறதும் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்வில் பண்ணுறாங்க. ஸோ நமக்குள்ள மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சர்வோ மிஷின். ஸோ உங்களுக்கு ஹை ஸ்பீடாக இருக்கும், பேக்கிங் ஸ்பீடுமே ஹை ஸ்பீடாக இருக்கும், பேக்கிங்கோட ஃபினிஷிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும். பின்ன கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரோல் ஃபிட் பண்ணுறது, கஸ்டமர் மேபி ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோல் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஸ்டெகிலாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மிஷினில் வந்து பார்த்தா அதெல்லாம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிஷினோட பெர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சார். ஓகே சார், இதில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ண முடியும் அப்படின்றது எங்களுக்காக கண்டிப்பாக சார். நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் என்னென்ன இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் இருக்கோ ஸோ எல்லாமே நீங்கள் பேக் பண்ணலாம் சார். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தமாரி கடலை மிட்டாய் பேக் பண்ணலாம் சார். உங்களுக்கு இந்தமாரி கடலை மிட்டாய் நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி சோப் ஐட்டம் நீங்கள் பேக் பண்ண முடியும். இந்தமாரி உங்களுக்கு சோப் ஐட்டம் இந்த மாதிரி சோப் பார் நீங்கள் பேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கேக்கு, பேக்கரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா கேக்கு, ஸோ அந்தமாரி குக்கீஸு, ஸோ இந்தமாரி இடத்துக்கு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் பன், இந்த டைப்பில் வரக்கூடிய க்ரீம் பன்ஸ் நீங்கள் இந்தமாரி பேக் பண்ணலாம். பின்ன இந்தமாரி உங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு இந்த பர்ஃபி ஐட்டம்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அந்த பர்ஃபி ஐட்டம் உங்களுக்கு இந்தமாரி பேக் பண்ண முடியும். பின்ன இந்தமாரி ஸ்டிக்கி ஐட்டம், இந்தமாரி ஜெல்லி, பின்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டி, ஸோ இந்தமாரி பேக்கிங் நீங்கள் பண்ண முடியும் சார். பின்ன இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தமாரி ஸ்பூன்ஸுமே நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணலாம் சார். ஸோ பின்ன வந்து பப்படம், இந்தமாரி பப்படம் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இந்த பப்படம் நீங்கள் பேக் பண்ண முடியும். இதிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்படத்தில் வேக்கம் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்தமாரி ஆப்ஷன் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அது வேக்கம் பண்ணுறது வந்து இந்தமாரி இருக்கும் சார். உங்களுக்கு இந்தமாரி ஃபுல்லாக வேக்கம் பண்ணி இது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட்டை நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பின்ன வந்து ஐஸ்கிரீம்ஸ், இந்தமாரி ஐஸ்கிரீம்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அது வந்து சாக்கோ பார், இந்த மேங்கோ பார்லாம் வருது இல்லைங்களா, இந்தமாரி பார் ஐட்டம் வரதுக்கு நீங்கள் பேக் பண்ண முடியும். பின்ன இந்தமாரி சொன்ன மாதிரி குக்கீஸ் ஐட்டம், சரி குக்கீஸுமே நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வர்க்கீஸ், டீரஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி டீரஸ் பேக்கிங், வர்க்கீஸு, ஸோ இந்தமாரி ஐட்டம் நீங்கள் பேக்கிங் பண்ண முடியும் சார். பின்ன இந்தமாரி சாக்லேட்ஸ், இது வந்து ஆக்சுவலி சாக்லேட்டு, இந்தமாரி டைரி மில்க் அந்தமாரி வருது இல்லைங்களா, டைரி மில்க்கு, கிட்கட்டு, ஸ்னிக்கர்ஸு, ஸோ அந்தமாரி சாக்லேட்டுமே நீங்கள் இதை பேக் பண்ண முடியும். ஸோ அந்தமாரி வெரைட்டி ஆஃப் ஐட்டம் நீங்கள் பேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பாஞ்ச், கார் வாஷர் இருக்குது இல்லைங்களா, கார் வாஷரு, பின்ன வந்து நமக்கு ஸ்க்ரப்பர், நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் மெட்டீரியல், ஸோ அந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன காரோட பாலிஷ் பண்ண ஸ்பாஞ்சு, அதுவுமே நீங்கள் இதில் பேக் பண்ண முடியுங்க சார். ஸோ இந்தமாரி மல்டிபிள் ஐட்டம் ரொம்ப ஐட்டம் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஐட்டம் என்னென்ன ஐட்டமோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், இஷ்யூ ஒன்றும் கிடையாதுங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி அமிர்தாஞ்சலம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தைலம் அந்தமாரி வரக்கூடிய பேக்கிங் நீங்கள் பேக் பண்ண முடியும். ஸோ பின்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி க்ளோஸ், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த க்ளோஸுமே வந்து இந்தமாரி நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம் சார். பின்ன இந்தமாரி ஜெல்லிஸ் வருது, இந்தமாரி இண்டிவிஜுவலாக ஜெல்லிஸ்லாம் வரும், எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெல்லிஸ் நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம் சார். ஸோ இந்தமாரி மல்டிபிள் ஐட்டம் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ண முடியும் உங்களால். எல்லா இண்டிவிஜுவல் ஐட்டம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டம் என்னென்ன இண்டிவிஜுவல் ஐட்டம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு பேக் பண்ண முடியும். நம்ம கஸ்டமர் பொறுத்து ரெக்யர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட் நம்ம கஸ்டமர்கிட்ட மிஷினரி வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே நம்ம செக் பண்ணுவோம் பண்ண முடியுமா முடியாதுன்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் போய் நம்ம பண்ணி கொடுப்போம் சார் அவங்க கஸ்டமருக்கு. இதோட பவர் கன்சப்ஷன் என்ன ஆகும், இது எவ்வளோ ஹெச்பி பவர் இருக்கணும், ஏதாவது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் அந்த மாதிரி பவர்ஸ் பற்றி? ஓகே, அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நமக்கு 220 வோல்ட்டு சார். 220 வோல்ட் நமக்கு சிங்கிள் ஃபேஸ் மிஷின் இது. ஸோ நார்மலாக வீட்டில் இருக்க கரண்ட்லி நம்ம சிங்கிள் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இஷ்யூவே கிடையாது. 3 ஃபேஸ் போடணும் தேவையில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொன்னால் ஒரு 3 யூனிட் வந்து பவர் வந்து உங்களுக்கு கன்சம்ஷன் ஆகும் 1 ஹவரில். ஓகே, அதே மாதிரி இந்த பேக்கிங் அப்படின்னு வரும்போது அதோட ஃபினிஷ், அதோட ஷார்ப்னஸ், இதுதான் வந்து மெயினாக இந்த பேக்கேஜிங் கண்டிப்பாக மிஷினரிஸில் கஸ்டமர்ஸ் பார்க்குறது. கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து அதோட கட்ஸ் எப்படி இருக்கும், இதில் வந்து நம்ம வந்து சிங்கிளாக பேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சரமாகவும் பண்ண முடியுமா அந்த மாதிரி? கண்டிப்பாக. நமக்குள்ள மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், இஷ்யூ கிடையாதுங்க சார். ஸோ நீங்கள் சரமாகவும் நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ நமக்குள்ள மிஷினோட சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் சீலிங் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பு, பாட்டம், தென் பேக் சைட் சீலிங் வரும் சார். இது எல்லாமே வந்து பேக் சைடில் டாட் சீலிங் சொல்லுவாங்க, ஃபுல்லாக டாட் சீலிங், ஃபுல்லாக ஏர்லாக் ஆயிரும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கோட லென்த்து 10 mm சார். பாக்கி உள்ளவங்க பண்ணுறது வந்து 20 mm 15 mm மேலே தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா 10 mm சீலிங் பார் தான் நம்மக்கிட்ட ஸ்பெஷல். ஸோ இது வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக்கிங்கோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ கவரோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து குறைக்க முடியும். கவரோட வேஸ்டேஜ் உங்களுக்கு ஆகாது ஆக்சுவலி. ஓகே சார், இந்த மிஷினரிஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னாலே அந்த சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். ஸோ அது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது சார் இந்தியாவுக்குள்ளே மட்டும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நம்ம மிஷின் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் துபாய், ஒமான், உங்களுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா UK, US எல்லா பக்கமும் மிஷின் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ இன்கேஸ் இப்போ கஸ்டமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிஷின் வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட மிஷின்ஸை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கேருந்து டெக்னிக்கல் அசைன் பண்ணிடுவோம். நமக்கு வந்து பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ நம்ம டெக்னிக் பர்சன் அங்கே அவைலபிள் இருக்குது, நம்ம அங்கேருந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் சர்வீஸுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நம்ம 4 இடத்துல பிரான்ச்சஸ் டெக்னிக்கல் இருக்கனால ஸோ எந்த பிரான்ச்சில் வந்து டெக்னீஷியன் வந்து இப்போ இன்கேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைதராபாத், எக்ஸாம்பிள் டெல்லி, ஸோ மும்பை இந்தமாரி கஸ்டமர் மிஷின் வாங்கினாலுமே நமக்கு இப்போ ஒரு 3 பிரான்ச்சில் 4 பிரான்ச் நமக்கு அவைலபிள் இருக்குது. 3 பிரான்ச்சில் டெக்னீஷியன் வந்து ஃபுல்லாக இருந்தாலுமே ஒரு பிரான்ச்சில் நமக்கு டெக்னீஷியன் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் நம்ம அப்படியே அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிறோம் சார். அது எந்த ஒரு விஷயமே இல்லை. சர்வீஸை பொறுத்தளவு நமக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. எல்லாமே டோர் ஸ்டெப் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மிஷின் எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்து டெக்னிக்கல் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இஷ்யூ கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த விஷயமே கிடையாது. சார் இதோட வாரண்டி பீரியட் எவ்வளோ நாள்? ஸோ வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி வந்துங்க சார். உங்களுக்கு 1 year ஃபுல்லாக வாரண்டி. ஓகே. அதே மாதிரி இந்த மிஷினை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் இருக்க நொவான்சஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் மாதிரி கொடுப்பீங்களா? நீங்கள் போய் அசம்பிள் பண்ணுவீங்களா அவங்க? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக மிஷின் வந்து இங்கே டிஸ்பேச் பண்ணும்போது ஸோ மிஷின் வந்து கஸ்டமர் ரிசீவ் பண்ணிடுவாங்க. அவங்க ரோல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கல் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. நமக்கு எல்லாருமே வெல் எஜுகேட்டட் டெக்னிக்கல் பர்சன் தான். ஸோ எல்லாருக்குமே நல்ல நாலேஜபிள் பர்சன், எல்லா மிஷினுமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளோரா பார்க்குற கஸ்டமர், இந்த மிஷின் பார்க்குற டெக்னிக்கல் பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்கல் பர்சன் அங்கே போவாங்க, மிஷின் அங்கே போயிட்டு எல்லாம் அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு A to Z அசம்பிளிங்லேருந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி மிஷின் அசம்பிள் பண்ணணும், அங்கேருந்து அசம்பிள் பண்ணி ரோல் ஃபிட் பண்ணுறது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் கோடிங் சிஸ்டம்லாம் கஸ்டமர் கேட்பாங்க. MRP டேட்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கோடிங் சிஸ்டம் கேட்பாங்க. நம்ம அதுவுமே அட்டாச் பண்ணி கொடுப்போம் கஸ்டமர்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் அட்டாச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே போய் கஸ்டமர் பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம மிஷின் ரன் பண்ணி காமிச்சிட்டு கஸ்டமர் போய் மிஷின் வாங்கிட்டு போனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கல் பர்சன் அங்கே போகணும். அவங்க போய் எப்படி ஃபிட் பண்ணணும், அந்த கோடிங் சிஸ்டம் சென்சார் எப்படி செட் பண்ணணும் எல்லாமே ப்ரீஃபாக சொல்லி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அங்கே மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது யார், அவங்க கம்பெனியில் இன்கேஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இப்போ 2 or 3 persons இருப்பாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கல் பர்சன் போய் ஸ்டே பண்ணி 1 day or 2 day அவங்க எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டைம் வரைக்கும் நம்ம டெக்னிக்கல் பர்சன் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி ஸோ அவங்களுக்கு சொல்லிட்டு வந்து நமக்கு வேலைங்க சார். அதான் ப்ராப்பராக பண்ணி தான் சார் இருக்கும். அது இஷ்யூ இல்லைங்க. ஸோ ட்ரைனிங்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம். அதெல்லாம் இஷ்யூமே கிடையாது. A to Z என்னென்ன பண்ணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போது ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றது மிக முக்கியம். கண்டிப்பாக. ஸோ ஒரு நாள் கூட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ லாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ குயிக்காக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 hours நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் இருக்குது சார். ஆக்சுவலி நமக்கு வந்து இதில் வந்து ரோபோட்டிக் நம்ம வந்து ஸ்கேனர் இருக்கும் மிஷினில். ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாகவே அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணாங்க அப்படி சொன்னால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைடில் வந்து நமக்குள்ள டீம் தனியாக டீம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிரும். இப்போ இன்கேஸ் கம்ப்ளைண்ட்னா ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் மட்டும் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு இங்கே மெசேஜ் பாப்பப் ஆயிரும். ஸோ எந்த லொக்கேஷனில் வந்து கஸ்டமருக்கு வந்து இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு டெக்னிக்கல் டீமோட கஸ்டமர் கேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு கால் பண்ணி ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இஷ்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணக்கப்புறம் நம்ம எந்த பிரான்ச்சில் வந்து டெக்னிக்கல் பர்சன் அவைலபிள் இருக்காங்க நம்ம அசைன் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் இப்போ ரோபோட்டிக் மூலிமா சில கஸ்டமருக்கு பண்ண முடியல, சிலப்போ வில்லேஜில் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிலப்போ பண்ண முடியாது. அதனால் நமக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கஸ்டமர் கூப்பிட்டாலுமே நம்ம எப்போ வேணாலும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். மேக்ஸிமம் டெக்னீஷியன் எவ்வளோ நமக்கு அவைலபிலிட்டி இருக்காங்களோ அதை நம்ம உடனே அசைன் பண்ணி வச்சோம். மேக்ஸிமம் 24 hours டெக்னீஷியன் அங்கே ஃபீல்டு வந்துடுவாங்க சார். வந்து வீடியோ கால் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படி சொன்னால் ஜஸ்ட் நாங்கள் வீடியோ காலில் வந்து பார்ப்போம். வீடியோ காலில் வந்துட்டு இன்கேஸ் கஸ்டமர் நாங்கள் கைட் பண்ணுவோம். ஏன்னா டெக்னிக்கல் பர்சன் அங்கே இருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். அவங்கள வச்சு கைட் பண்ணி அவங்களுக்கு மேக்ஸிமம் சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப பெரிய இஷ்யூலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க கிளியர் பண்ணிடுவோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்கள பண்ண முடியல சார் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம டெக்னிக்கல் பர்சன் வந்து அங்கே அசைன் பண்ணிடுவோம். ஆனால் கஸ்டமர் சொல்கிறது நாங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். நாங்கள் உடனே அங்கே போய் ஃபீல்டில் போய் இஷ்யூ கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சார், இந்த மிஷின் பொறுத்தவரையிலையும் நான் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ டேஸில் வந்து டெலிவரி கொடுக்கும் சார்? நமக்கு மேக்ஸிமம் டிஸ்பேச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 45 days நமக்கு ஆகும் சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கஸ்டமைசபிள் கேட்பாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த மிஷின் மட்டும் பண்ணலை. ஸோ நம்ம கஸ்டமைசபிள் பண்ணி கொடுக்குறதுனால ஸோ நமக்கு மேக்ஸிமம் 30 to 45 days நமக்கு டைம் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க சார்.
பின்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷின் ரெடியானக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி மிஷின் ரெடியானக்கப்புறம் ஸோ கஸ்டமர் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வர வைப்போம். ஸோ அவங்களோட ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்கும், அவங்க ரோல் எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. கஸ்டமர் இங்கே வர வச்சு கஸ்டமர் ஃப்ரெண்டில் வச்சுட்டு தான் நமக்கு மிஷின் ரன் பண்ணி காணிச்சிட்டு ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும் தான் அதுக்கு மிஷின் வந்து இங்கே டிஸ்பேச் ஆகும். இன்கேஸ் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா நம்ம ரீஒர்க் பண்ணுவோம். ரீஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமர் மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேருந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிஸ்பேச் ஆகும் சார் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.